கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சத்தை போக்க கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் விழிப்புணர்வு. கோவையில் கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சத்தை போக்கும் விதமாக மழைக்காலங்களில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் குறித்த காட்சிகளை கொண்டு குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் காலநிலைக்கு ஏற்ப வெப்பம், குளிர்ச்சி, மழை என்பது மாறி மாறி வருகின்றது. ஆனால் கடந்த ஆண்டுகளை விட எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு கோடை காலத்தில் கடும் வறட்சி மற்றும் வெப்பம் அதிகரித்தது. இதனால் பல்வேறு இடங்களில் குடிநீர் பஞ்சமும் நிலவியது. இதனிடையே நம்பூருக்கு தேவையான தண்ணீரை நாமே உற்பத்தி செய்யும் வகையில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் பல்வேறு இடங்களில் குளம், குட்டைகளை தூர்வாரி வருகின்றனர். இதனிடையே கடந்த வாரம் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குட்டையை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் பங்களிப்புடன் தூர்வாரியதில் 2 நாட்கள் பெய்த மழையில் வறண்டு கிடந்த குளம் நிரம்பி காட்சியளித்துள்ளது. இதேபோல் மழைக்காலங்களில் அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டிகளை அமைத்து சேகரித்தால் கோடை காலங்களில் வரும் வறட்சிகளை தடுக்க முடியும் என குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் தெரிவித்தனர். அதேபோல் தூர் வாருவதற்கு முன்பும் தூர் வாரிய பின்பும் மழை நீர் தேங்கிய கண்கவர்ந்த காட்சிகளை அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வெளியிட்டுள்ளனர். கோயம்புத்தூர்ல இந்த வறட்சியா இருக்க இந்த சூழ்நிலையில கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் கிராமத்தில் இருக்க வெள்ளலூர் சின்ன குட்டை, இந்த குட்டையை வந்துட்டு ப்ரூக்ஃபீல்டோட சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோட நாங்கள் இப்போ தூர்வாரினோம். இந்த குட்டை ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவு இருக்கு. இந்த குட்டை முழுவதுமா மண்மேவி தண்ணி தேங்கறதுக்கு இல்லாத சூழ்நிலை இருந்தது. இப்போ ப்ரூக்ஃபீல்டோட சப்போர்ட்டோட நம்ம கோவை மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட இந்த குட்டையை தூர்வாரணும். இப்போ தூர்வாரி முடிஞ்ச உடனேயே அந்த குட்டையில இப்போ கோடை மழையில அந்த குட்டை நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கு. இதனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். அந்த ஏரியால விவசாய நிலங்கள்லாம் பலதும் ரியல் எஸ்டேட் மாறிட்டு இருக்காங்க. அது இப்போ விவசாயம் செய்யறதுக்கு எதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டையை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துருக்கு. கீரி, முயல், அந்த மாதிரி பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். தூர்வார் மூலிமா 55 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொள்ளளவு அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி எங்களோட கோரிக்கை என்னன்னா, கோவை மாவட்டத்தில் இருக்க பல்வேறு குட்டைகள், சின்ன சின்ன வாட்டர் பாடிகளையும் தூர்வாரி வச்சோம்னா நம்ம இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற கோடை மழையும் தென்மேற்கு பருவமழைக்கும் நம்ம தயாராக இருக்க முடியும். இந்த ஒரு முறை மழை பெஞ்சுன்னா கிட்டத்தட்ட 55 லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த சின்ன குட்டையிலே அதிகம் சேமிக்க முடியுது. கோயம்புத்தூரோட மழை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கோயம்புத்தூர்ல மழை வரும். அதில் பார்த்தீங்கன்னா பல கோடி லிட்டர் தண்ணீர் இந்த குட்டையில மட்டும் சேமிக்க முடியும். இதனால இதே மாதிரி பல குட்டைகள் கோயம்புத்தூர்ல சிஸ்டம் டேங்க் 24 நொய்யல் நீர்வழி தடத்துல 24 குளங்கள் இருக்கு. அது இல்லாமல் நான் சிஸ்டம் டேங்க்குங்கிறத மழைநீர் ஓடைகள் மூலிமா சேமிக்கிற குட்டை குளங்கள் பார்த்தீங்கன்னா 900க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கு. இல்லை அரசு துறைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களும் இந்த குட்டைகள்லாம் தூர்வாரி வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டைகள் தூர்ந்து போய் இருக்கு. அதனால எல்லா குட்டைகளையும் இந்த மாதிரி தூர்வாரி வச்சோம்னா நிறைய தண்ணீர் நம்மளால சேமிக்க முடியும்.